மத்தியில் அன்பின் வார்த்தைகள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 31:17. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். எவ்வளவோ பெரிய பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளில வந்திருக்கிறோம். எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ கடன் பாரம், எப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஏசப்பா செய்திருக்கிறார், ஏசப்பா விடுவித்திருக்கிறார், ஏசப்பா மேலேயே நம்பிக்கையா இருந்தோம். ஆனா இப்பொழுது நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள் நம்மை சோர்வுபடுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, அற்புதம் நடக்குமா, நடக்காதா அப்படின்னு பல கேள்விகளோடு நம்ம காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, ஏசப்பா நிச்சயமா எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த சராசரங்களை ஆளுகை செய்த ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர், எவ்வளவு விசுவாசத்தோடு அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீர்களோ, இன்னும் அதிக விசுவாசத்தோடு அவரை தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும், எவ்வளோ பெரிய துன்பமானாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், கர்த்தர் அதிசயத்தை செய்வார். திடீரென வந்த பிரச்சனை, திடீரென ஏற்பட்ட போராட்டத்தை குறித்து நீங்க சோர்ந்து போகாமல் விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, படகில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. திடீரென ஏற்பட்ட காற்று, புயல், கொந்தளிப்பு சீஷர்களை பயப்படுத்தினது. நார்மலா போயிட்டு இருக்கும் போது பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை. காற்று வேகமா அடிச்சிச்சு, புயல் வேகமா வந்தது, கடல் கொந்தளித்தது. இப்பொழுதுதான் அவங்க பயப்பட ஆரம்பித்தார்கள். இயேசுவை தட்டி எழுப்புகிறாங்க. ஆண்டவர் கேட்ட ஒரு கொஸ்டின், ஏன் பயப்படுகிறீங்க, ஏன் உங்களுக்கு அவிசுவாசம், ஏன் இன்னும் விசுவாசிக்காம இருக்கிறீங்க என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதற்றினார். ஒரு அமைதல் உண்டானது. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயங்களை சீக்கிரமாய் செய்ய போகிறார். செபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே. அருமையான தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. ஏசப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்லா படிக்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுத, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய நன்மை கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.